வணக்கம் மக்களே. காலையில் எழுந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு முதல் வேலையாக நான் செய்கிறது சாப்பாட்டு பாத்திரத்துக்குள்ளே கை விடுறது தான். என்னது தூங்கி எழுந்திரிச்சதும் தின்றுவியா அப்படின்னு நினச்சிடாதீங்க. இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த காக்கிங்களுக்காக தான். அவங்களுக்கு பால் சாதம் அல்லது தயிர் சாதம் எப்பயுமே மெத்தையில் எந்திரிச்சதும் வச்சுருவேன். நாய்க்குட்டிங்களுக்கும் பிஸ்கெட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டு எதிர்க்க நெல்லிக்காய் மரத்து மேலேயும் கரெக்டாக கம்பத்து மேலேயும் கீச்சு கீச்சுன்னு காலையிலேயே நான் வரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு நிறைய சிட்டுக்குருவிங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அணில்களுக்கும் சிட்டுக்குருவிகளுக்கும் நெல்மணிகள் 2-3 இடத்த வச்சு விட்டுருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா வைக்கக்கட்டிலேருந்து எனக்கு கிடைக்கிறது தான். அதை சேகரித்து வீணாக்காமல் இவங்களுக்கு நான் வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சிட்டுக்குருவிக்கு வைக்க விரும்புனீங்கன்னா திணை வாங்கி வைக்கலாங்க. மக்காத திணையாக வாங்கி வைக்கணும். இது வந்து இந்த பறவைங்களுக்காக உணவுப் பொருட்கள்லாம் விற்கக்கூடிய கடைகளில் கிடைக்கும். அங்கேயே நெல்மணிகளும் விற்பாங்க. கிலோ வந்து ஒரு 40 ரூபா தான் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா, என்னோடய தோட்டத்தோட பின் சைடு தான் இது. இந்த இடத்துல நிறைய அணிகள் இருக்கும். ஃபஸ்ட்லாம் இங்கே நான் பச்சை பசேல்னு நிறைய மரங்கள் இருந்தது. வெட்டிட்டு வீடுங்க கட்டிட்டாங்க. இந்த இடத்துல நிறைய அணில்கள் வரும். நான் வச்சுட்டு இடையே வந்துட்டுனா 5-6 பேர் உட்காந்து வரிசையாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கோழி, நாய், பூனைலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் சவுண்டு கேட்டாலுமே ஓடிடுவாங்க. வீடியோ எடுக்கிறது கஷ்டம். அடுத்தது பார்த்திங்கன்னா, வாசல் எதிர்க்க இருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு மாமரத்து காம்பவுண்ட் இருக்குங்க. இந்த இடமும் ரொம்பவே பச்சை பசேல்னு அழகாக இருந்துச்சு. எல்லா ஃப்ளாட்லேயும் வீடுங்க வர ஆரம்பித்ததுனால எல்லாத்தையும் நிறவிட்டாங்க. இயற்கை சூழ்நிலை அழிஞ்சிட்டே வர்றது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த காம்பவுண்டு கிட்ட வந்துட்டு நான் தினமும் அவங்களுக்கு நெல்மணிகள் போட்டுடுவேன். இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு 20 அணிலாம் வந்துட்டு ஒரே நேரத்தில் வந்து சாப்பிடுவாங்க. எல்லோரும் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு அடிச்சுட்டு சூப்பராக சவுண்டு போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. என்னோடய ஃபோனில் வந்து டிஸ்டன்ஸாக இருக்கிறது கிளாரிட்டியாக எடுக்க முடியாது. அதனால் உங்களுக்கு வீடியோ போட முடியல. நிறைய குட்டி குட்டி அணில்களும் இருக்குங்க. இந்த இடத்துல குஞ்சு பொறிச்சு வச்சுருக்கோம். செடியெலாம் கொஞ்சம் அடப்பாக இருக்கிறதுனால பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்துட்டு நெல்மணிகள் கொட்டி விட்டுடுவேன். நீங்களும் முடிஞ்சதுன்னா உங்கள் மதில் மேலே கொஞ்சம் அந்த திணை அரிசி கூட வாங்கி வச்சிங்கன்னா அந்த மாதிரி சிட்டுக்குருவிங்க சாப்பிடுங்க. அதுங்களுக்கு உணவு கிடைச்ச மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்மளோட கர்ம வினையெல்லாம் இதில் வந்து குறையும்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் நமக்கு வர திடீர் ஆபத்துலாம் இந்த மாதிரி ஜீவன்களுக்கு உணவு கொடுக்கறது மூலயமா தடுக்கப்படுங்க.